மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute drive லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். ज्यादा घर किसी लड़की को हो नहीं सकता. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் வான்வழி பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2ஆம் தேதியன்று ஜாம்நகர் விமானப்படையின் ஜாகுவார் ரக போர் விமானம் வான்வழி பயிற்சிக்கு புறப்பட்டது. அந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் இருந்தனர். இதனிடையே மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பைலட்டுகளின் கட்டுப்பாடை இழந்த ஜாகுவார் விமானம் வான்வழியில் தாறுமாறாக சென்றுள்ளது. ஒரு நொடி தாமதித்தால் கூட தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என கருதிய பைலட்டுகள் உடனடியாக விமானத்திலிருந்து வெளியேற முடிவெடுத்தனர். உள்ளே இருந்த ஒரு பைலட் பாராசூட் உதவியுடன் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு கீழே குதித்திருக்கிறார். கீழே விழுந்த அவர் இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு குரு கோவிந்த் சிங் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு பைலட்டான சித்தார்த் யாதவ் என்பவரால் சரியான நேரத்தில் விமானத்தை விட்டு வெளியேற முடியவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த விமானப்படை அதிகாரிகள் காணாமல் போன பைலட் சித்தார்த் யாதவை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். அப்போது ஜாம்நகர் எல்லையில் உள்ள வயல்வெளி பகுதியில் ஜாகுவார் விமானம் தீப்பிடித்து எரிந்தபோது பைலட் சித்தார்த் யாதவ் தீயில் சிக்கி உயிரிழந்தார் என்பது தெரியவந்துள்ளது. இந்த விமானம் விபத்துக்குள்ளாகும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்த சித்தார்த் யாதவ் தன்னுடைய சக பைலட்டை பாதுகாப்பாக வெளியேறச் சொன்ன அதே நேரத்தில் விமானத்தை தரையிறக்கும் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் நடமாட்டம் அறவே இல்லாத பகுதியில் தரையிறக்கியதாக தகவல்கள் கூறப்படுகின்றன. சித்தார்த் யாதவ் தனது கடைசி தருவாயிலும் மக்களையும் தனது சக பைலட்டையும் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தற்போது வெளிவந்துள்ளது. இந்த தகவல் விமான அதிகாரிகள் மற்றும் அவரது உறவினர்கள் இடையே பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமான விபத்தில் உயிரிழந்த சித்தார்த் யாதவின் உடல் கடந்த 6ஆம் தேதியன்று முழு ராணுவ மரியாதையுடன் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அவரது சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள், இந்திய விமானப்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இது ஒரு புறம் இருக்க, உயிரிழந்த சித்தார்த்துக்கு சானியா என்ற பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்துள்ளது. ஒரு சில மாதங்களில் சித்தார்த்தும் சானியாவும் திருமணம் செய்து கொள்ள இருந்த நிலையில் சித்தார்த் விமான விபத்தில் இறந்திருக்கிறார். அவரது இறுதிச் சடங்கிற்கு வந்த சானியா சித்தார்த்தின் உடலை பார்த்து கதறி அழுதுள்ளார். அப்போது அங்கிருந்த சானியா அவரது முகத்தை கடைசியாக பார்த்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். சித்தார்த்தின் முகத்தை பார்த்ததும், பேபி, நீங்கள் என்னை வந்து கூட்டிச் செல்லவில்லை, நீங்கள் எனக்கு சத்தியம் செய்திருந்தீர்கள் என கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.